ஓபிஎஸ் வேண்டவே வேண்டாம் அதிமுகவினர் திடீர் கோரிக்கை. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தால் கண்டிப்பாக ஒரு நடுத்தருவிலே நிற்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படித்தான் நிறைய நபர்கள் இதுவரைக்கும் நம் கண் முன்னே பார்த்து கொண்டு அதிமுக என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி. அதாவது 2026 எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் மிகப்பெரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருந்தாலுமே அதிமுகவிலே ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு முக்கியமான பொறுப்புகளை வகித்தார். தமிழகத்துடைய முதல்வர், துணை முதல்வர், அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவிலே பொருளாளர் என முக்கியமான பொறுப்புகளை வைத்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் ஓபிஎஸ் நிலைமை இன்று எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அதிமுகவிற்கு எதிராக பாஜகவுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் அதே போல அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராகவும் ஏகப்பட்ட வழக்குகளை தொடுத்திருந்தார். அவர் ஒவ்வொரு வழக்குகளை தொடுக்கக்கூடிய அந்த சமயமாகட்டும், அடுத்தவர் செய்யக்கூடிய அனைத்து விதமான வேலைப்பாடுகளாகட்டும் அனைத்துமே அவர் பாஜகவை நம்பித்தான் செய்து கொண்டு, பாஜக எப்படியாவது நம்மை காப்பாற்றிவிடும், பாஜகவின் மூலமாக எப்படியாவது நம்ம அதிமுகவை கைப்பற்றி எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றி விடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் என்பது நமது ஓபிஎஸ்க்கு அதிக அளவில். ஆனால் இறுதியிலேயே எடப்பாடி பழனிசாமியை நம்பி பாஜக ஓபிஎஸ்ஐ கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்ட ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லி இப்ப மறுபடியும் பாஜக கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ்ஐ அழைத்துக் கொண்டிருக்காங்க. அப்படியே கூட்டணிக்குள் வந்தாலும் கண்டிப்பாக 4 தொகுதிகள் என்பது கொடுப்பார்கள், 5 தொகுதிகள் அதிகபட்சமாக அவ்வளவுதான் கொடுப்பாங்க. அதுவும் கொடுக்கிறார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ், அதாவது எடப்பாடி பழனிசாமிகளை பொறுத்த வரைக்கும் சமீபத்திலே பாஜகவுடைய மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தார். அந்த நேரத்திலே ஓபிஎஸ் வேண்டுமானால் உங்கள் கூட்டணியில இணைத்துக் கொள்ளுங்கள், டிடி தினகரனுக்கு ஒருபோதும் இணைத்துக் கொள்வதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்ததாக செய்திகள் கூட இணையதளங்களிலே வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையிலே ஓபிஎஸ் பாஜக கூட்டணி இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஆனால் அதிமுக தொண்டர்கள் ஓபிஎஸ் பாஜக கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக ஒரே மேடையில் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்படும். விமர்சித்து பேசவோ மற்ற ஓபிஎஸ் நம்மை விமர்சித்து பேசுவதோ வாய்ப்புகள் என்பது கிடைக்காது. அதன் காரணமாக ஓபிஎஸும் வேண்டாம், சசிகலாவும் வேண்டாம், டிடி தினகரனும் வேண்டவே வேண்டாம், இந்த வேண்டாம். நாம் எப்பொழுதும் போல பாஜக கூட்டணியில் இருக்கிறோம், பாஜக மட்டும் இருந்தால் போதும் அப்படி நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் என சொல்லி எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் கடிதம் எழுதி அனுப்பியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் அதிகப்படியான தொகுதிகளை ஜெயித்திருந்தால் கண்டிப்பாக இந்த 5 ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சியாக இருந்திருக்கும். இதற்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்தது யார் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்கள் அனைவருக்குமே தெரியும். அதிமுகவுடைய கோவிலாக கருதக்கூடிய அந்த தலைமைச் செயலகத்தை அடித்து நொறுக்கியது யார் அப்படிங்கிறது தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இந்த விஷயங்களை பூரா அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் ஒரு காலமும் எளிதாக மறந்து விட மாட்டார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே அதிமுக கூட்டணியிலே ஓபிஎஸ் இணைவது அதிமுகவிற்கு பலமா அல்லது பலவீனமா அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.